என்னோட பேர் முகமது அன்சாரி. நான் இங்கே வந்து எவரெஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து ஜாயின் பண்ணி வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக வந்துட்டு ரெஃபர் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜாயினிங் போனஸாக வந்துட்டு 1500 ஜாயினிங் போனஸும் ஒரு சில்வர் காயினும் வந்துட்டு ஜாயின் போனஸாக கொடுக்குறாங்க. வண்டி எடுத்து ஃபஸ்ட்டு டே வந்துட்டு ரெண்ட்டுக்கு கிடையாது, அது ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இதில் நான் மந்த்லியும் வந்துட்டு ஒரு 40,000 ஒரு 45,000 வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு கேஷ் கலெக்ஷன் போக 5000 வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எனக்கு சிஎன்ஜி வித்து ரெண்ட்டு இதெல்லாம் போக என்னால் ஒரு நாளைக்கு 2000 2500 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுது. இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். வண்டி ஓட்டிகிட்ருக்கையில் நம்ம வண்டிக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு நம்ம எந்த டைம் கால் பண்ணாலும் டிஎம் சைட்லேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இதை வந்துட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே எல்லாமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. டிடிஓ ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு, ரெண்டலில் போயிட்டுருக்கு. டிடிஓ ஆஃபர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 இயர்ஸில் வந்துட்டு நம்ம ஓட்டுற வண்டியவே வந்துட்டு நமக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்துட்டு அதை நமக்கே வந்துட்டு நம்ம பேரில் மாற்றி கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல இதாக இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து இதில் வந்து எவரெஸ்ட் ஆப்பில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன சின்ன டவுட்டு, இந்த மாதிரி ட்ரிப்ஸு வர்றது இல்லை ட்ரிப்ஸு வராமல் வெறும் ஆன்லைன் ட்ரிப்ஸ் மட்டும் எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காரில் வந்துட்டு எதனா வந்து நம்ம காரில் சர்வீஸ் பண்ணுறது இல்லை ரிப்பேர் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது, நம்ம நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், வந்து எதாவது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வர்றது நமக்கு வந்து 1 மணி நேரம் வந்துட்டு அவங்க நமக்காக வந்துட்டு தனியாக ஒதுக்கி செலவு பண்ணி அதை முடிச்சு கொடுக்குறாங்க. இன்னொன்று டிஎம் மீட்டுக்கும் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. டைரெக்டாக நம்ம அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறதுக்கு நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அது 1 ஹவர் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருக்குது. நமக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.